இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 வருஷம் ஃபுல்லும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போன வருஷம் அந்த ராசிக்காரங்க பாவங்க நிறைய முயற்சி செஞ்சு கிடைக்குமா கிடைக்காத கை வரைக்கும் மிஸ் ஆனது. 1-2 சக்ஸஸ் தான் பார்த்தீங்க. ஆனால் உழைத்த உழைப்பு குழப்பமான ராசி, ரெட்டை மனசு, வேணும் வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் 100% பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் கேட்குறீங்க, எலக்ட்ரானிக்கல் சிப் சம்மந்தப்பட்டது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ கேள்விகள் வட்டார வருது. அதை பற்றி நிறைய அந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த குரு பார்வை இருக்கிறனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜூன் வரைக்கும் சக்ஸஸாக இருக்குங்க. ஜூனுக்கு பின்னாடி அப்புறம் ட்ரை பண்ணலாங்கிறது வேண்டாம். இது ஜூனுக்கு பின் நீங்கள் எதை ட்ரை பண்ண வேண்டிய விஷயம்னா, விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 வருஷம் ஃபுல்லும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போன வருஷம் அந்த ராசிக்காரங்க பாவங்க நிறைய முயற்சி செஞ்சு கிடைக்குமா கிடைக்காத கை வரைக்கும் மிஸ் ஆனது. 1-2 சக்ஸஸ் தான் பார்த்தீங்க. ஆனால் உழைத்த உழைப்பு பெரியது. 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டோம்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா வந்தால் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு என்ன கிரகம் தடை செய்தது, என்ன பண்ணுது, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஆண் பெண் இருவருக்கும் பார்த்துருவோம். தொழில், வேலை, திருமணம், வருமானம் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவையாகவே நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இடப்பெயர்ச்சியை உச்சம் பெறுவாருங்க. 6 மாதம் உங்கள் ராசியில் இருக்கும்போது எதெல்லாம் ஃபஸ்ட்டு பயன்படுத்திங்கன்னா 5, 7, 9 குரு பலம் பார்க்கிறது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வேகப்படுத்தணும், கூட்டு என்ற விஷயத்தில் வேகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு மேரேஜ் பற்றி பேசிடுவோம். இல்லை, மேரேஜ் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ராசிக்கு பக்கத்தில் வருதுன்னு முடிய மாட்டேது. எதிர்பார்த்த வரன் வரலைங்க. நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல, எந்த இதுன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நல்ல வரனாக இருக்குமா, அந்த வரன் எங்களுக்கு அமைஞ்சால் போதும். என்னங்க சம்பளம், கேரக்டர், இதுதான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஆண் பெண் 2 பேரும் பேசிக்காக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அமையறதுக்கு தட்டி போகுது. அப்போ இந்த ராஜ்யத்துக்கு தட்டி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு என்னென்னா, சுயம்பர பார்வதி மந்திரம். இந்த டைம் சொல்கிறேன், சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்பில் கூட இருக்குது, அடித்து பாருங்கள். கேட்டுட்டு வர 21 நாள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்தால் நிச்சயமாக திருமணம் இதாயிரும். ஏன் இது மட்டும் கொடுக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 1000 பரிகாரம் பண்ணியாச்சுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆடானாக சுயம்பர பார்வை மந்திரம், இது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதை பார்ப்போம். அப்போ இது பண்ண உடனே அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமா, அரசியல், கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ முயற்சி பண்ணலாமா வேண்டாமா, பயம், ஒரு தயக்கம் இருக்கிறது. நிச்சயமாக ஜாதகம் இதெல்லாம் பார்க்கும்போது அமைப்பு இருந்தால் நிறைய பேர்த்துக்கு போச்சு இருக்கும். ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஒரு பெண், அவங்க புத்தகம் அவ்வளோ படிப்பாங்க, புக்ஸ் சம்மந்தப்பட்டது, மியூசிக் சம்மந்தப்பட்ட நாலேஜ், சூப்பராக சிங்கிங். நான் சொன்னேம்மா உனக்கு அமைப்பு இருக்குது, நீ ப்ராசஸ் பண்ணு. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா முறைப்படி ஃபுல் இதுவும் படிச்சுட்டு ஒரு அசிஸ்டண்ட்டில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்போ அந்த மியூசிக் சம்மந்தப்பட்டதில் அவங்க ஷைன் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. ஆனால் ஒரு வருடம் உழைத்தாங்க. இப்போ தான் அந்த வாய்ப்பு. நான் சொன்னேன்ம்மா குரு 2026 தான் உங்கள் இதே ஃபஸ்ட்டு வரப்போகுது, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். ரைட். 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம், 2வது திருமணத்தை சொல்லும், கல்வி ஸ்தானம், வெளிநாட்டை சொல்லும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு 2வது திருமணம் இருக்கா இல்லையா. நான் பொதுவாகவே முதல் திருமணம் பாதிக்கப்பட்டால் 2வது திருமணம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா டேட்டு, நட்சத்திரம்லாம் பார்த்து போடணும். அதை கவனிச்சுக்கங்க. பார்ப்போம். ரைட். சார், சொத்து சுகங்கள் வாங்கலாமா, எங்களுக்கு அமையுமா, ஏதாவது நாங்களும் எங்களுக்கு ஒரு கைப்பிடி மண்ணாவது வந்துடுமா, நாங்கள் இதே தான் பல காலம் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கையாக இடம், வீடு, சொத்து சுகங்கள் உண்டு. இந்த சொத்து சுகங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஹைலைட் என்னென்னா, பிளானிங் கரெக்டாக பண்ணால் மிதனம் ஜெயிச்சிட்டே இருக்குங்க. குழப்பமான ராசி, ரெட்டை மனசு, வேணும் வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் 100% பழிக்கும். இவங்களுக்கு பண்ணால் கொஞ்சம் இதாயிரும். அப்போ நீங்கள் ஒரு சில டிசிஷன் எடுக்கும்போதே இன்னொருத்தருக்கு சொல்கிற மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இந்த குழப்பத்துக்கு தீர்வே இருக்காது. இப்போ வீடு சம்மந்தப்பட்டது வாங்கறதுக்கு போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்லை வீடு மாற்றலாம், இடம் மாற்றலாம். ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. சொந்த வீட்டை வாடகை விட்டு வாடகைக்கு போனால் ஒரு சிலர். இன்னொரு சூட்சமாக சொந்த வீடு இருந்தாலும் குழந்தைங்க விஷயமாக, படிப்பு விஷயமாக, கணவனோட தொழில், இல்லை மனைவியோட தொழில், பிஸ்னஸ், இதில் அதுக்காக ஒரு வீடு மாறுறாங்க.
அந்த ஒரு பொண்ணு கூட மாற்றினாங்க. வீடு ஒரு கிராமத்து பக்கத்தில் அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஆனால் சிட்டியில் இருந்தால் அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும் சொல்லி அந்த வீட்டை ஜஸ்ட்டு பூட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து எடுத்துங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாறுங்க. அடுத்து முக்கியமானது மாணவர்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கணும், எதிர்பார்த்த கல்வி கிடைக்கும், கவர்மெண்ட் சலுகை கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய எதிர்பார்த்துட்ருக்காங்க. மாணவர்கள் இந்த டைம் நல்லபடியாக படிப்பாங்க. நான் நிறைய பேருக்கு ஹாஸ்டல் போய் படிக்கிறதோ டியூஷன் படிக்கிறதோ சொல்கிறேன். 4ஆம் இடத்துக்கு சனி சம்மந்தப்படும் பொழுது சனிங்கிறது மந்தக்காரகன். வீட்டில் இருந்தால் சோம்பலாக இருக்கும், வெளியே போனால் சுறுசுறுப்பாயிரும். நம்ம உறவுகளை பிரிந்தால் இந்த சனியோட விஷயங்கள் உங்களுக்கு வேகப்படும். அதனால் நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே படிக்க சொல்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்போ இந்த விஷயங்கள் படிப்பு ரீதியாக முக்கிய முடிவு எடுத்துக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் கேட்குறீங்க, எலக்ட்ரானிக்கல் சிப் சம்மந்தப்பட்டது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ கேள்விகள் வட்டாரம் வருது. அதை பற்றி நிறைய அந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்லுதோ அதை எடுக்கணும். சரி, இன்னும் பேசுவோம். அது முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க. நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது ஃபண்டமெண்டல் வேதிக் அஸ்ட்ராலஜி. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கு. இதில் நட்சத்திரத்தை பற்றி சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள், தசாபுத்தி பலன்கள், அதில் பிரசனத்தோட மெத்தடு, அந்த வேதங்கள் சம்மந்தப்பட்ட அது ஒரு அடிப்படையாக ஃபஸ்ட்டு ஆரம்பம் சொல்லும்போது இந்த ஜோதிடத்தோட ஃபுல் டீட்டெயில், இந்த காரகத்துவங்கள் தான் ஹைலைட்டாக இந்த புக்கில். நீங்கள் வாங்கி பயன்படுங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, பாருங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த குரு பார்வை இருக்கிறனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜூன் வரைக்கும் சக்ஸஸாக இருக்குங்க. ஜூனுக்கு பின்னாடி அப்புறம் ட்ரை பண்ணலாங்கிறது வேண்டாம். இது ஜூனுக்கு பின் நீங்கள் எதை ட்ரை பண்ண வேண்டிய விஷயம்னா வேலை வாய்ப்பு. வேலை என்ற ஒரு விஷயத்தில் வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஜூனுக்கு பின் பண்ணும் பொழுது அபரிமிதமாக இருக்கும். அப்போ எப்போ தான் இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் படிப்படியாக முன்னேறும் அம்சம் உடைய ராசியாக இருக்குது. ஆனால் வேலை ஆரம்பத்தில் உடனே கிடச்சிருமா? முதல்ல தத்தளிக்கும், பின்னர் போக போக பெரிய வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பொதுவாகவே ஒரு மிதனத்துக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு இருக்குங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்கில். சொன்னோடனே ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணுக்கு அந்த சமையல் என்ற ஒரு ஸ்கில் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க செய்கிற ஒரு இந்த பேக்கிங் சம்மந்தப்பட்டதில் இவங்க கூட டைப் பண்ண நிறைய பேர் வராங்க. அந்த சீக்கிரட்டை இன்னும் சொல்லாமல் என் பொண்ணு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா, பெரிய லெவலில் பண்ணுறா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். ஒரு சிலர் மேடை பேச்சு ஏறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஏற்ற விட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். டான்ஸ் அது மாதிரி. இதில் வேலை வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இவங்களோட தாய் தந்தையின் உடல்நிலையை கவனிக்கணும். இந்த ராசிக்கு இது ஒன்று. 2026 அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் பார்க்கணும். வேறு ஏதாவது சிக்கலாகிருமா? ஒரு சிலர் கேன்சர் பற்றி கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் ஸ்டட்டு வைக்கிற மாதிரி வருமா? நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் இருக்குது. பட் அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொது பலனாக சொன்னால் பிரச்சனை இருக்குது, சரி பண்ணணும். சரி, உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இறந்தவங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்டு திருத்தம் பண்ணுறது வருது. உங்களுக்கு ஒரு யோகம்னா உங்கள் பேரில் செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனமோ பைக்கோ வீடோ இடமோ அமையும். அதாவது ஆல்ரெடி பயன்படுத்திய பொருள் ஒன்றை அமைக்க வாய்ப்புண்டு. சார் பிஸ்னஸில் தாங்க சார் இந்த ராசிக்கு நான் இப்போ கோல்டன் டைமாக இருக்குது, பிஸ்னஸை வலுப்படுத்துங்கள். பிஸ்னஸில் நீங்கள் என்ன நினச்சாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் போடக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ பேரும் புகழும் எடுக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் இருக்கிற அந்த கேது பகவான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார். இருந்தாலும் கேதுக்குண்டான பரிகாரம் இல்லை விநாயகர்களே பார்த்திங்கன்னா சுயம்பு விநாயகர், சக்தி விநாயகர், இந்த மாதிரி விநாயகர்லாம் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது அடுத்த படிநிலைக்கு நோக்கி பயணிச்சுட்டே போவீங்க. லாபம் நிச்சயமாக இருக்குது. இந்த ராசிக்கு நான் இப்போ முருகரில் பூம்பாறை முருகர், கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை முருகர் கோயிலுக்கு சென்று வந்தால் இந்த ராசிக்கு மிகுந்த யோகமாக இருக்கிறது. அது குழந்தை வேலைப்பற கும்பிடணும், சூட்சமாக தான். குழந்தை வேலைப்பற இங்கேயும் இருக்குது, தேனி மாவட்டம் பக்கம் இருக்குது. ஆக குழந்தை வேலைப்பறை தரிசனம் செய்தால் உங்களுக்கு சகலமும் வெற்றி இந்த வருடம். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. பட் வேறு ஏதாவது தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்ப்போம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.